ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் ஒரு மாங்காய் எடுத்துருக்கிறேன். இது எந்த மாங்காயாக வேணாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் காயாக இருக்கணும், ரொம்ப பழுத்துறக்கூடாது. இந்த மாங்காய் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாங்காய் ஊறுகாய் உடனடியாக செஞ்சிடலாம், ரொம்ப டைம் ஆகாது. இந்த ஊறுகாய் செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம், ஒரு வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். தேவைப்படுற அளவுக்கு வெளியில் எடுத்துக்கிட்டு திருப்பி உள்ளே வச்சிடணும். மறுபடியும் எடுத்ததை உள்ளே சேர்க்கக்கூடாது. அந்த மாதிரி யூஸ் பண்ணால் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். இப்போது ஒரு மாங்காயும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மாங்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் இதை ஊற வச்சிடலாம், இந்த உப்பு மாங்காயெல்லாம் நல்லா கலந்து வர்றதுக்காக. இனி இந்த ஊறுகாய்க்கு வெந்தய பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வெந்தயத்தை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இது வறுபட்டுருச்சு. இனி இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாங்காயை கட் பண்ணி வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இனி இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் பெருங்காய பவுடர், வெந்தய பவுடர் சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். அது கூடவே அந்த அரைச்சி வச்ச வெந்தய பவுடரையும் சேர்த்துடலாம். இந்த ஊறுகாய்க்கே முக்கியமானது இந்த வெந்தய பவுடரும் பெருங்காய பவுடரும் தான். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இனி இந்த மாங்காயை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் இதில் 1 கப் நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். ஊறுகாய்க்கு எண்ணெய் நிறையா இருக்கணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். 4 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுலாம். ஸ்டவ்வை ஆனில் இருக்கும்போது மிளகாத்தூளை சேர்க்காதீங்க, சீக்கிரம் கருகிரும். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஊறுகாயில் சேர்த்துடலாம். இனி இந்த ஊறுகாயை நல்லா கலந்து விட்டுட்டு 1 மணி நேரம் வெளியிலேயே வச்சுருங்க. நம்ம போட்ட பொடி இதெல்லாம் நல்லா மாங்காயில் ஊறுறதுக்காக 1 மணி நேரம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக மாங்காய் ஊறுகாய் செஞ்சாச்சு. ஒரு மாங்காய் இருந்தால் போதும், டக்குன்னு நினச்ச உடனே செஞ்சிடலாம். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கவி ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.